ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா அப்கமிங் சேஞ்ச் ஆக போகிற டைம் டீட்டெயில்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி சன் டிவியில் நிறைய சீரியல்ஸ் வந்துட்டுருக்கு, ஒரு 3 இல்லை 4. ஸோ அதனால இப்போவே டைமிங் சேஞ்சஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து ரீசெண்டாக அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்போ கண்டிப்பாக டைம் சேஞ்சஸ் அப்படின்றது கன்ஃபார்ம் தான். ஸோ இப்போ ரெகுலராக நிறைய சீரியல்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்கமிங் ஜூன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 3 சீரியல்ஸோட டைமிங்கை வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்களாம். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்து எதிர்நீச்சல், செகண்ட் வந்து மிஸ்டர் மனைவி, தேர்ட் வந்து இனியா. ஸோ இந்த 3 சீரியலோட டைமிங் தான் சேஞ்ச் பண்ண போகிறாங்களாம். ஸோ எதிர்நீச்சல் இப்போ ஒரு காம்படிஷன் டைமிங்கில் ஓடிட்டுருக்கு. ஸோ 9 PM. ஸோ அதே டைமிங்கில் தான் வந்து ஜீ தமிழில் கார்த்திகை தீபம், விஜய் டிவியில் சிறகடிக்க ஆசை டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 3 பேருமே வந்து காம்படிஷனாக டைமிங்னால எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவலான ரேட்டிங் கிடைக்கும். இப்போ பார்க்கும்போது எதிர்நீச்சல் 9லேருந்து திருப்பி 9:30 வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்களாம். ஸோ மிஸ்டர் மனைவி பார்க்கும்போது வந்து 10:30க்கு டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டைம் சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் ப்ரைம் டைமுக்கு மிஸ்டர் மனைவியை சேஞ்ச் பண்ண போகிறாங்க. மிஸ்டர் மனைவியை நான் ப்ரைம் டைமுக்கு சேஞ்ச் பண்ண போகிறாங்களா. அதுவும் டைமிங் பார்க்கும்போது 2:30க்கு. ஸோ மேபி 2:30க்கு அருவி தான் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி மிஸ்டர் மனைவி வந்து ப்ரைம்லேருந்து நான் ப்ரைம் டைமுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நான் ப்ரைம் டைமில் சீரியல் நெக்ஸ்ட் வீக்கில் எண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இனியா இப்போ கரண்ட்லி பார்க்கும்போது 9:30க்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இப்போ மிஸ்டர் மனைவி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்த டைமிங் 10:30க்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்களா. ஸோ நிறைய காம்படிஷன் இருக்குது. ஸோ அப்போ 9 PMல என்ன சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ்ஸிங் இருக்கும். ஸோ சிங்கப்பெண்ணை பார்க்கும்போது 8 ஆர் 8:30 தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு குட் டிஆர் போயிட்டுருக்கு. ஸோ 9 PM இப்போ என்ன சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது அப்கமிங் ஜூன் வரப்போகிற மல்லி நியூ சீரியலை இன்க்ளூட் பண்ண போகிறாங்களா. ஸோ இது ரியலாக ஒரு பேட் டிசிஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டாப்பாக ஓடிட்டுருக்க சீரியலோட டைமிங் சேஞ்ச் பண்ணால் வியூவர்ஸ் எல்லாம் கரெக்டாக டைமிங்க்கு வாட்ச் பண்ணுவாங்க. நியூ சீரியல் 9 PM ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பிடிச்சவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக சேனல்லையே இந்த மாதிரி டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ இப்போ வரப்போகிற மல்லி, அதாவது ஹீரோவாக விஜய் அண்ட் ஹீரோயினாக நிகிதா, இவங்களோட காம்பினேஷனில் வரப்போகிற மல்லி சீரியல் வந்து ப்ரைம் டைம் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன கெஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்க்கும்போது இது நான் ப்ரைம் டைம் தான் ஹை சான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைம் டைம் தான் இந்த நியூ சீரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்கமிங் ஜூன் கண்ணான கனி சீரியல் ஹீரோவோட ப்ராஜெக்ட் வேறு வந்துட்டுருக்கு. ஸோ அதுவும் ப்ரைம் டைமில் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஒரே கொலாப்சிங்காக இருக்குது. ஸோ இப்போதைக்கு வரப்போகிற மல்லி நியூ சீரியல் தான் ஃபாஸ்ட்டாக வந்து மல்லி தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. 9 PM அப்படின்றது கன்ஃபார்மாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வியூவர்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு பேட் டைமிங் அப்படின்னு தான் நான் கெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்கமிங்கில் என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு ப்ரைம் டைம்லேருந்து நான் ப்ரைம் டைமுக்கு கொண்டு போகிறாங்க. நான் ப்ரைம் டைமில் 1 இல்லை 2 அப்கமிங் ஜூன் எண்ட் ஆக போகுது. ஸோ அது அப்கமிங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த டைமிங்கில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.